வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல காமெடி நடிகர் பவர் ஸ்டார் அவர்கள் திடீரென கைது செய்யப்பட்டுள்ளார். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். லோன் வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி செய்த பவர் ஸ்டார் அவர்கள் பிடிவாரண்டு பிறப்பித்த நீதிமன்றம். கைது செய்யப்பட்டார் பவர் ஸ்டார் அவர்கள். நடிகர் பவர் ஸ்டாருக்குன்னு பிடிவாரண்டு போடப்பட்டிருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இவரை அனைவரும் செல்லமாக பவர் ஸ்டார் என்றுதான் அழைப்பாங்க. இவர் 2011ஆம் ஆண்டு வெளிவந்த லத்திகா என்ற படத்தை இயக்கி தயாரித்திருந்தார். அதில் ஹீரோவாக நடித்து சினிமா உலகிற்கு அறிமுகமானார். இந்த படத்தை தொடர்ந்து இவர் சந்தானம் தயாரிப்பில் வெளிவந்த கண்ணால் லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தின் மூலம்தான் இவருக்கு மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்திருந்தார். இந்த படத்தை தொடர்ந்து பவர் ஸ்டார் அவர்கள் கோழி சோடா, மெர்லின், கிளம்பிட்டீங்களா, என்ன தவம் செய்தாயோ, ஓடு ராஜா ஓடு, காட்டுப்புறா போன்ற பல படங்களில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் பவர் ஸ்டார் அவர்கள். கடைசியாக இவர் 2019ஆம் ஆண்டு S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த கேப்மாரி என்ற படத்தில் பவர் பாண்டி துரை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாராட்டை பெற்றிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது இவர் ஹீரோவாக ஒரு படத்தை இயக்கி நடித்துள்ளார். இந்த படத்தில் இருக்கும் இவருக்கு ஜோடியாக வனிதா விஜயகுமார் நடித்து வராங்க. மேலும் அந்த புகைப்படத்தின் எல்லாம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாகி பெரும் சர்ச்சை பொருளாக பேசப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இவங்க இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டிலே திடீரென மயக்கம் போட்டு விழுந்திருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவர் தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இதற்கான வீடியோ புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருந்தது அனைவருக்குமே தெரிந்தது ஒன்றுதான். இந்த நிலையில நடிகர் பவர் ஸ்டார் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகி சொல்லி நீதிமன்றம் பிடித்திருக்கும் சம்மன் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முனியசாமி இவருக்கு 15 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக நடிகர் பவர் ஸ்டார் அவர்கள் கூறியிருந்தார். இதனால் அதற்காக பவர் ஸ்டார் அவரிடம் 14 லட்சம் வாங்கியிருக்கிறார். ஆனால் பவர் ஸ்டார் கடனாக வாங்கி தருவதாக சொல்லி பணத்தையும் வாங்கி தரவில்லையாம். அவரிடமிருந்து வாங்கிய பணத்தை திருப்பி தரவே இல்லை. இதனால் முனுசாமி நீதிமன்றத்தில் பவர் ஸ்டார் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கு குறித்து பலமுறை ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணை வந்திருக்கிறது. இருந்தும் பவர் ஸ்டார் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் நீதிபதி பவர் ஸ்டாருக்கு பிடிவாரண்டு பிறப்பித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இது போன்ற பவர் ஸ்டார் சீனிவாசன் பல பேரையும் ஏமாற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த தகவல் தான் இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில பவர் ஸ்டார் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இப்போது இவருக்கு இந்த நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது இதுக்கு நாடகம் போடுறார் என்று நிறைய சினிமா துறைகள்லாம் ரொம்பவே இவர் மீது கொந்தளிச்சு போயிருக்காங்க. இவருக்கு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இறந்து போயிட்டான்னு என்று தேவையில்லாமல் வதந்திகளை பிறப்பிட்டு இருக்காங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பவர் ஸ்டார் அவர்கள் ஒரு போட்டோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த போட்டோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.